வெல்கம் டு காயின் டெக் தமிழா. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு இல்லை யாராச்சும் திருடிட்டாங்க அப்படின்னா எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது உங்கள் ஜிமெயிலை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிமெயில் ஐடியை ஏதாச்சும் அப்ளிகேஷன்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் வெப்சைட்லையோ ஏதாச்சும் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. அப்படி லாகின் பண்ணனால தேவையில்லாத அதில் அன்வான்ட் மெசேஜெலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அன்வான்ட் மெசேஜெலாம் வரக்கூடாதுன்னு அதிலிருந்து லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை எப்படி லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஓப்பன்னு கேட்கும். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக எந்த ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுங்க. ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் பாஸ்வேர்டு இருக்கும். உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த மாதிரி பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு கேட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற லொக்கேஷன், அதாவது இந்த மொபைல் இருக்கிற லொக்கேஷனுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவே காட்டிடும். அதாவது உங்களோட ஃபோனில். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் இன்னொரு வழி என்ன சொல்கிறேன். இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனு தொலைஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வேறோட ஃபோனை எடுத்துக்கிட்டு, வேறு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு அதில் உங்களோட ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணி மேனேஜர் யுவர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் கிளிக் பண்ணலாம். அந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா யுவர் டிவைஸ்ன்னு இருக்கும். அதில் என்னென்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற சொல்லி வந்துடும். இப்போ நான் 4 இடத்துல லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுது. நான் ஓப்போ F15 லாகின் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய இன்னொரு ஃபோனில் அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதில் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லேப்டாப்பில், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சென்டரில் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி 4 செக்ஷனாக காட்டும். இப்போ நான் அப்போ அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இதுதான் இதில் காட்டுது. இப்போ அந்த ஃபோன் வேறு பக்கம் இருக்குது, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலில் இந்த மாதிரி லாகின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களோட இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணிட்டு செக்யூரிட்டியில் போய்ட்டு யுவர் டிவைஸில் போய்ட்டு இந்த மாதிரி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபைண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். அதாவது ஃபைண்ட் டிவைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த மொபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லொக்கேஷன் காட்டிடும். நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே சவுண்டுன்னு இருக்கும். அந்த ப்ளே சவுண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது 30 நிமிஷம் கன்யூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஃபோனு லாக்கில் இருந்தாலும் சரி அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பக்கத்தில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சவுண்டு பாடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை நான் காப்பி ரைட்ஸுக்காக இந்த சவுண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ரிங்டோனும் ஃபுல்லாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு வேளை ஏதாச்சும் நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்யூர் டிவைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு லாக் மெசேஜ்ன்னு இருக்கும். அந்த லாக் மெசேஜில் போய்ட்டு உங்களோட லாக், அதாவது நீங்கள் லாக் பண்ணணும்னு நினைக்கிற பின் நம்பரை போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரையும் என்டர் பண்ணி அதை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அப்படின்னா அவங்க ஓப்பனே பண்ண முடியாது. அந்த ஜிமெயில், அதாவது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால அந்த லாக்கை ஓப்பனே பண்ண முடியாது. அது அந்த செல்லை நீங்கள் ரீசெட் தான் பண்ண முடியும். ஒரு வேளை ஃபோனு ரொம்ப கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த ஃபோனே போச்சு, எனக்கு கிடைக்கல, வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே எரேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஃபோனில் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிரும். உங்கள் ஃபோனில் இருக்கிற ஜிமெயில் முதற்கொண்டு எல்லாமே அழிஞ்சிரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அவுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷனு இல்லை வெப்சைட்டு எதாச்சும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரு, ட்ராக் மை பேக் இதிலெல்லாம் நான் இந்த ஜிமெயில் ஐடியை போட்டு வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இதிலிருந்து தேவையில்லை, மெசேஜ் வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே சைன் அவுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைன் அவுட்டை கொடுத்துருங்க. சைன் அவுட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்டி ஆயிரும். உங்களோட எந்தெந்த அப்ளிகேஷனில் இல்லை வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனையிலிருந்தும் சைன் அவுட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதாவது ரீசெண்டாக ஏதாச்சும் உங்களோட ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் எஸ், நான் என்னோடய லேப்டாப்பில் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஸ் கொடுத்துங்க. இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாத இடத்துல லாகின் ஆகிருக்கு அப்படின்னா நோ செக்யூர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா
நீ வேறு ஏதாச்சும் ஆயிருந்துச்சு, வேறு ஏதாச்சும் லாகின் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியாமல் லாகின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதிலிருந்து ஃபுல்லாகவே வெளிந்துடும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணி இது என்னோடய அக்கௌண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அது ஒர்க் ஆகும். நோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோக்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க.